அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். நாம் இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இன்றைய ஆங்கில தேதி 1/12/2024, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தேய்பிறை நாள், சமநோக்கு நாள். இன்றைய திதி அமாவாசை திதி காலை 11:51 வரை, பின்பு பிரதமை ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், மதியம் 2:24 வரை, பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் மரண யோகம் ஆகும். இன்றைய சுப ஹோரைகளை பற்றி பார்ப்போம். காலை 7:55 முதல் 10:25 வரை, மதியம் 2:25 முதல் 4:55 வரை, இரவு 9:25 முதல் 12:24 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய பஞ்சாங்க குறிப்பு: அமாவாசை காலை 11:51 வரை இருக்கிறது, பின்பு பிரதமை திதி ஆரம்பம். குலதெய்வ வழிபாடு செய்யலாம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம், திலகோமம் செய்யலாம், பித்ருக்களுக்கு பூஜை செய்யலாம். அன்று பிரதமை திதியின் அதிதேவதையாக அக்னி பகவான் வருகிறார். அக்னி பகவானுக்கு யாகம் சம்பந்தப்பட்ட அக்னி வேள்விகள் நடத்தலாம், ஹோமங்கள் நடத்தலாம். இன்று சுப காரியங்களை விளக்குவது நன்மையை தரும். இன்றைய கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் மற்றும் சூரியன் மற்றும் சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கடகராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்று மன உளைச்சல் ஏற்படும். குழந்தைகள் மேல் கவனமாக இருங்கள். வாகனத்தில் கவனம் தேவை. இன்று சந்திராஷ்டமம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் தனுசு ராசியில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியின் மூலம் தனவரவு ஏற்படும். தாய் வழி மூலம் ஆதரவு உண்டு. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் விருச்சிக ராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொருளாதாரம் தட்டுப்பாடு ஏற்படும். நோய் மற்றும் எதிரியின் தொல்லையால் அவதிப்படுவீர்கள். வீண் பேச்சுகளை தவிர்க்கவும் இன்று. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் விருச்சிக ராசியில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளால் பெருமை, தொழிலில் லாபம் குறைவு, சகோதரின் ஆதரவு இன்று கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் விருச்சிக ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் வழி உறவுகளால் விரைய செலவு இருந்தாலும் தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டு. பயணம் மேற்கொள்வீர்கள் என்று. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் விருச்சிக ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நேர்மையுடனும் வீரத்துடனும் செயல்படுவீர்கள். சகோதர வகையில் சுப விரைய செலவுகள் ஏற்படும். வேலைகளில் திறமையுடன் செயல்படுவீர்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் தனுஷ் வீட்டில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பேச்சுக்கு மதிப்பு உயரும். குடும்பத்திற்காக நற்செயல்கள் செய்வீர்கள். கல்வியில் மேன்மை உண்டு. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கடகராசியில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். மக்களால் போற்றப்படுவீர்கள். புகழ் கௌரவம் ஏற்படும். உடல் நலத்தின் மீது அக்கறை கொள்ளுங்கள். வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் இன்று. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு ரிஷப வீட்டில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். நிம்மதியின்மை, தூக்கம் கெடும். வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும். தொழில் முடக்கம் ஏற்படும் என்று. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி கும்ப வீட்டில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை மூலம் லாபம், புத்திரிகளால் ஆதாயம், நேர்மையுடன் செயல்படுவீர்கள் என்று. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் விருத்தி இல்லாமல் கடன் ஏற்படும். நேர்மை குணத்தால் புகழ் பெறுவீர்கள். தொழிலில் மனைவியின் பங்களிப்பு அதிகம் இருக்கும் என்று. அன்பார்ந்த மீனவராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு ரிஷப வீட்டில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் விருச்சிக ராசியில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடைவீர்கள். வீடு வாகன யோகம் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும். மற்றும் உங்களுக்கு ஜோதிடம் பற்றி அப்பாயின்மெண்ட் தேவைப்படுவோர் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபோன் நம்பரில் தகவல் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.